ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். அன்பான மீனராசி நேயர்களே, மீனம் என்பது ராசி சக்கரத்தின் 12வது மற்றும் கடைசி ராசி. அதன் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான், அதாவது வியாழன். இதன் தத்துவம் நீர். மீனராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். அடுத்தவரின் துன்பத்தை கண்டு இரக்கம் கொள்ளுபவர்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. உதவி கேட்டு வருபவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் தான். குருவின் ஆதிக்கத்தால் அறிவியல், கலை சிறந்து விளங்குபவர்களும் இந்த மீனராசிக்காரர்கள் தான். இலக்கியம், இசை, கவிதை, ஓவியம் போன்ற கற்பனை துறையில் இவர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இவர்கள் ஒரு கனவு உலகத்தில் வாழக்கூடியவர்கள்னு சொல்லப்படுவாங்க. வாழ்க்கையில் உண்மை அர்த்தத்தை தேடும் குணம் இவர்களுக்கு உண்டு. ஆன்மீகம், தத்துவம், ஞானம் போன்ற துறைகளில் ஆர்வம் காட்டுபவர்கள் எல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் தான். அதே நேரத்தில் தியானம், யோகா போன்ற அமைதி செயல்பாடுகள்லையும் இவங்க ஈடுபடுவாங்க. மற்ற ராசிகளை விட இவர்களுக்கு உணர்ச்சி பெருக்கு அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் இதுவே குழப்பம், பயம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவுக்கு இவர்களுக்கு வழிவகுக்கும். இவர்கள் மற்றவர்களின் மனநிலையை எளிதில் உள்வாங்கிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் இவங்க தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். தங்களுடைய தேவைகளை விட மற்றவர்கள் நலனுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்களுடைய நேர்மையை பார்க்கும் நபர்கள் இவர்களிடம் என்ன சொல்கிறது, அவங்க நேர்மையாக இவ்வளோ நேர்மையாக இருக்காங்களே அப்படின்ட்டு நினச்சி அவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க கூட வெட்கப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் தான். இந்த டிசம்பர் மாதம் 2025 இவர்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவர்களோட குரு ராசிநாதன், அதாவது குரு பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்காருங்க. இது மிகவும் அனுகூலம் வாய்ந்தது. இதனால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்காரு. இது விரய சனி, 7.5 சனியின் ஆரம்பம். இதனால் அலைச்சல் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீட்டில் ஜென்மத் சனியில் இருக்காரு. அதே போல் 7ஆம் வீட்டில் கலாந்தரத்தில் கேது இருக்காருங்க. ராகு ஜென்மத்தில் இருப்பதனால முடிவெடுப்பதில் குழப்பமும் தயக்கமும் வரும். கேது திருமண வாழ்வில் கவனமோடு இருக்கிறதுக்கு கேது வழிவகுக்க போகிறாரு. சூரியன் பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் இருக்கார். இதனால் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் 10ல் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உச்சம் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. செவ்வாய் 3ஆம் வீட்டிலையும் 4ஆம் வீட்டிலையும் இருக்கிறது தைரியம், வெற்றி, சகோதரர்களோட ஆதரவு. அதே நேரத்தில் மாத இறுதியில் வீடு வாகனம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் இருக்கிறது மிகவும் பாக்கியமாக சொல்லப்படுது. இதனால் பணவரவு, தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சொல்லப்படுதுங்க. உத்தியோகம், தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு கர்மஸ்தானத்தில் இருக்குது. சூரியனும் சுக்கிரனும் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்கள் தொழில் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து நல்ல செய்திகள் வரலாம். அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள், தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாளிகள் கிடைப்பார்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றிக்கான பலன் கிடைக்கும். லாபத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. முக்கியமாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளையும் மனைவி அல்லது உங்கள் தொழில் துணையிடம் ஆலோசனை கேட்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. ராசிநாதன் குரு 2ல் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த மாதத்தில் மிக சிறந்த பலமாக பார்க்கப்படுது. பொருளாதார வளம் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் நிதிநிலையில் வலுப்பெறுவீர்கள். எனினும் சனி 12ஆம் வீட்டில் இருப்பதனால எதிர்பாராத பயண செலவுகள் மற்றும் பண செலவுகள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் கவனம் தேவைங்க. 3ஆவதாக குடும்ப உறவில் 7ஆம் வீட்டில் கலாந்தர ஸ்தானத்தில் இருக்குது. இதனால் மன வாழ்க்கை, அதாவது 7ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதனால உங்கள் வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் போக வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராகு கேது பிடியின் இருந்து விடுபட்ட ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கு, உறவை மேம்படுத்துவதற்கு உதவுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதர உறவு. 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருப்பதனால சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களோடு இணைந்து ஒரு புது முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி, அதாவது 12ஆம் வீட்டில் இருப்பதனால கால் மற்றும் பாதங்களில் கூடுதல் கவனம் தேவை. தூக்கமின்மை அல்லது கண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், இதெல்லாம் உங்களுக்கு தானாக சரியாயிடும். ஜென்ம ராகுவால் சில நேரங்களில் மனக்குழப்பம் ஏற்படலாம். மன அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு தியானம் அல்லது உடற்பயிற்சி மிகவும் அவசியம். வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டு உணவுகளை சாப்பிடுவது உங்களோட ஆரோக்கியத்திற்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களாக சில தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பகவான். வியாழந்தோறும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு வலு சேர்க்கும் விதமாக வியாழந்தோறும் குரு பகவானை வழிபடுவது அனைத்து விதமான சுக பலன்களையும் உங்களுக்கு கூட்டித்தரும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டை கடலை மாலையை சாற்றி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அர்ச்சனைக்கு முல்லைப்பூ பயன்படுத்தலாம். அதே போல் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் சிவ ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது அறிவு, ஞானம் மற்றும் செல்வ வளம் பெருக உங்களுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. ஜென்ம ராகுவின் குழப்பம் மற்றும் சனியின் அலைச்சலிலிருந்து விடுபட தடைகளை நீக்கும் விநாயகரை வழிபடுவது ரொம்பவும் அவசியம். சங்கடகர சதுர்த்தி அல்லது புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் உங்களோட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா தியானம், யோகா. ஜென்ம ராகுவின் தாக்கத்தை குறைக்க தினமும் காலையில் கண்களை மூடி அமர்ந்து தியானம் செய்வது அல்லது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பது மன தெளிவை தரும். அதே போல உணவு தானம். 7.5 சனியின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு எள் கலந்த உணவு அல்லது உளுந்த வடை தானம் செய்வது உங்களோட செலவுகளில் வீரியத்தை குறைக்கும். அதே போல சனி 12 இருப்பதனால உங்களுக்கு பிடிக்காத அல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு நன்மையே தரும். பணம் கொடுக்கல் வாங்கல இந்த மாதம் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். அத்தியாவசிய தேவைக்காக செலவு செய்யுங்கள். முதலீடுகள் செய்வதற்கு முன் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுங்கள். தினமும் நீங்கள் குரு மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, 7, 9 என குரு மற்றும் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த எண்கள். அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதிர்ஷ்ட தேதிகள் 3, 7, 9, 12, 16, 18, 21, 25, 27, 30. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறம், கடல் பாசி நிறம். சற்று கவனமாக தேவைப்படக்கூடிய தேதிகள் என்ன தெரியுங்களா? 5, 14, 23. இந்த நாட்களில் பயணங்கள் செய்வதை நீங்கள் தவிர்த்தரணும். உங்களுக்கான பரிகார தலங்கள், அதாவது ஆலங்குடி குரு பகவான் கோயில், அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஏன்னா உங்களோட முழு அருள், குருவின் முழு அருளும் கிடைக்க இந்த தலத்துக்கு சென்றாலே போதும். அதே போல் திருநாகேஸ்வரம் ராகு கோவில், அதாவது கும்பகோணத்தில் இருக்குங்க. ஜென்மத்தில் உள்ள ராகுவின் பாதகமான தாக்கங்களை குறைக்க இங்கே பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்து. அன்பான மீனராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் 2025 7.5 சனியின் ஆரம்பம் மற்றும் ஜென்ம ராகுவின் சவால்கள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க. குரு பார்வை கோடி தோஷங்களை போக்கும். உங்கள் கருணை, கற்பனை மற்றும் ஆன்மீக பலத்தை பயன்படுத்தி இந்த சவால்களை சாமர்த்தியமாக எதிர்கொள்வீர்கள். தொழில் மற்றும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்ப வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி நிலைக்கும். தியானம், குரு வழிபாடு மற்றும் கருணை, தர்மம் ஆகியவற்றை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிப்பது இந்த ஆண்டின் இறுதி மாதத்தை மன அமைதியுடனும் நிறைவான வெற்றிகளுடனும் நீங்கள் கொண்டாடுவதற்கு வழிவகுக்கும். உங்கள் வாழ்க்கை பிரமாதமாகவும் வளமாகவும் அமைய எங்களுடைய மனமான வாழ்த்துக்கள். உங்களுடைய அனைத்து ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் 8300127029 என்ற எண்ணிற்கு மறக்காமல் வாட்ஸ்அப் செய்யுங்க. இது ஒரு கட்டண சேவை. நிச்சயம் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி நண்பர்களே.